வணக்கம் உறவுகளே. தமிழ்நாடு அரசியல் மத அரசியலாக மாறுகின்ற அபாயம் ஏற்பட்டு உள்ளதா? தேர்தலின் போது ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கிலும் பெரம்பலூரிலும் போட்டியிட்டார். அதுவே அவர் ஜாதி மதம் பார்த்துத்தான் களத்தில் நின்றார் என்று சீமான் குற்றம் சாட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு முதல் திருச்சியில் அவர் சர்ச்சுக்கு சென்று முழங்காலில் முட்டியிட்டு நடந்தது, அப்பொழுது கட்சி சின்னத்தை எல்லாம் அவர் அணிந்திருந்ததெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. சினிமாவில் நடித்த பொழுது உங்க விஜய் வாரேன் என்று சொல்லி கொண்ட விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வரும் பொழுது மட்டும் ஜோசப் விஜய் என்று அண்டர்லைன் பண்ணி அடையாளப்படுத்துவதன் காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் போன்ற சிறுபான்மையினரின் வாக்கை அப்படியே திமுகவிடமிருந்து தான் பெற வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருந்தது. அதை யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாத உறவுகளே. அவரை சுற்றி உள்ளவர்கள் ஜேபிஆர் குடும்பமோ லயோலா கல்லூரியோ பல கிறிஸ்தவ பிஸ்னஸ் அமைப்புகளோ அவரை பேக் பண்ணுபவர்கள் பலரும் கிறிஸ்தவ பின்னணி கொண்டதாக இருப்பதை நாம் அறிவோம் உறவுகளே. அவருக்கு அட்வைஸ் சொல்லும் ஜான் ஆரோக்கியசாமியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களது மாமன் குடும்பம் அவர்களிடமிருந்து அவரது நண்பர்கள் அமைச்சர்கள் மேரிய வில்சன் போன்றவர்களிலிருந்து அவரை சுற்றியுள்ள வட்டம் முழுவதும் கிறிஸ்தவ பின்னணியும் கிறிஸ்தவ மதத்தைத்தான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பதும் எல்லோராலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உறவுகளே. பல வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் தாவேக அரசுக்கு பணம் அனுப்பியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு மன நோய் நிபுணர் டாக்டர் ஷாலினி கூட சொல்லியிருந்தார். அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். ஜோசப் விஜய் அவர்களை தான் ஜீசஸே மறு அவதாரம் எடுத்திருப்பதை போல் பார்க்கிறேன் என்ற அளவுக்கு சொல்லுகிறார். இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம், இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் எவ்வளவு தூரம் தாவேகா ஜோசப் விஜயை பேக்கப் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. மேரிய வில்சன் அண்மையில் சட்டசபையில் பட்ஜெட் விவாதத்தின் போது அவர் பேசிய விதம், பைபிள், கிறிஸ்தவன், போன் கிறிஸ்டியன் எல்லாத்தையும் தூக்கி பிடித்தது, தமிழை காட்டிலும் கிறிஸ்தவன் தான் உயர்ந்தது என்ற வகையில் அவர் பேசியது எல்லாம், ஜெபமாலையோடு சட்டசபைக்குள் வந்தது, பைபிளை தூக்கி பிடித்து பேசினது எல்லாமே இங்கே ஒரு மத மாற்று வேலையை மறைமுகமாக இவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்களோ என்று மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள் எண்ணுவதில் தப்பில்லைத்தானே உறவுகளே. திருச்சி கிழக்கு பெரம்பலூரில் இப்போ திருப்பவும் எலெக்ஷன் வந்தால் இவர்கள் அங்கேயும் இந்த மத சாயத்தை பூசுவதை நாங்கள் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் உறவுகளே. பாஜக வடக்கு வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாமே இந்த மதவாத கொள்கையை முன்வைத்து எலெக்ஷனில் வென்றார்கள். அங்கே ஒரு போலரைசனை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது அவர்களது இந்துத்துவா கொள்கை. இந்தியா என்ற நாடே இந்துக்களின் நாடு என்ற அவர்களது ஒரு பிடிவாதமான கொள்கை. அதன்படி அவர்கள் நடக்கிறார்கள். அதை அவர்கள் வெளியில் சொல்லித்தான் செய்வார்கள், மறைத்து செய்வதில்லை. அவர்களின் கருத்தும்படி பிறப்பு வீதங்கள் கூடிக்கொண்டே போகிறது சிறுபான்மையினரிடம். அதனால் இந்துக்களின் பெர்சன்டேஜ் குறைந்துவிடும் அபாயம் வருங்காலங்களில் இருக்கிறது. அதனால் இந்துக்களை விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அது அவர்களது அடிப்படை உரிமை. அவர்கள் அதை மறுப்பதும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அசாம் போன்ற பகுதிகளில் பங்களாதேஷிலிருந்து முஸ்லீம் அகதிகள் வருவதால் இங்கே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கிற பெர்சன்டேஜ் மாறுபடும் அபாயம் இருக்கிறது என்று கூடி அவர்கள் சொல்லுவார்கள் தேர்தல் கூட்டங்களில். இப்படி அவர்கள் மதத்தை முன்வைத்து அரசியலில் பிரச்சாரம் செய்து மத போலரைசேஷனை வடக்கு மாநிலங்களில் ஏற்படுத்தி வெல்கிறார்கள், இன்னும் வெல்லுவார்கள். ஆனால் அதை துணிந்து அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே நீங்கள்
புதிதாக வந்திருக்கும் தாவேகா அரசாங்கம் விஜயை சூழ்ந்துள்ளவர்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு பிரச்சாரம் செய்கிறீர்கள், வளர்க்க பார்க்கிறீர்கள், தமிழ்நாடு முழுவதும் ஊடுருவ பார்க்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வதில்லை. அதுதான் உங்களுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வித்தியாசம். பாஜக துணிந்து சொல்லி தங்கள் கொள்கையை துணிந்து பப்ளிக்கில் சொல்லி செய்வார்கள். நீங்கள் மக்களை முட்டாளாக்கி இங்கே கிறிஸ்தவ மதவாத கருத்துக்களையும் மதவாத கொள்கைகளையும் பரப்புறத்துக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் பல தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு நியூட்ரல் வாக்காளரின் பார்வை. உறவுகளே, ரஜினியை வைத்து இங்கே ஆத்மீக அரசியலை கொண்டு வர முயற்சித்தார்கள் பாஜக. ஆனால் ரஜினி கழுவுற மீனில் நழுவுற மீனாக நழுவிவிட அப்புறம் பிராமணரான திருசாவை வைத்துத்தான் விஜயை இவர்கள் இயக்கினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. உறவுகளே, எது எப்படியோ இந்த பிராமண பெண்ணான திருஷா கட்டுப்பாட்டில் தான் 50% மேலான தாவேகா இருப்பதாக சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்கள் திருஷாவின் கண்ட்ரோலில் இருக்கிறார்கள். 6 மினிஸ்டர்களை திருஷா தான் கண்ட்ரோல் பண்ணுகிறார். பல நியமனங்கள் திருஷாவின் பேரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றது ஒரு உள்கட்சிக்குள் இருந்து வரும் தகவல். உறவுகளை, அண்மையில் விஜயை வைத்து மத அரசியல் செய்து இங்கே ஒரு போலரைசேஷனை, அதாவது இங்கே கிறிஸ்துவம் வளர்கிறது, ஜோசப் விஜய் வளர்கிறார், சிறுபான்மையினர் அணி திரளுகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டிலும் இந்து போலரைசேஷன் வர வேண்டும் என்பதை பாஜக வலியுறுத்த போகிறது. அண்ணாமலை கட்சி தொடங்கி களத்துக்குள் வாரார். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலும் மத அரசியல் தலை தூக்கி பாஜக கோலோச்சுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் எனது பார்வை. உறவுகளே.